என்ன முக்கியமான விஷயம் நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தகவல் இருக்குது. என்ன, நீங்கள் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது. நீங்கள் வெளியே போனா திமுக கூட்டணியே முறிந்ததற்கு சமம். அங்க ஓபிஎஸ் வந்து கட்சியிலே சேர்ந்துட்டாரு, தேமுதிக வந்து கூட்டணியில சேர்ந்துருச்சு, மக்கள் நீதி மையம் 2021 இல்ல, அப்படி பயங்கரமா பலமான கூட்டணி ஆயிடுச்சுங்கிற பெர்செப்ஷன்லாம் வந்து எடுபடாது. காங்கிரஸ் இருந்தா அது வலுவான கூட்டணி, காங்கிரஸ் இல்லைன்னா அது வந்து வலுவிழந்த கூட்டணிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கன்விக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவானது. அப்ப நம்மால் தான் அவங்க வெற்றி பெறுகிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதே கிரீஷ் உடங்களுடைய பேட்டி ரொம்ப தெளிவா, திமுகவுடைய கிரைசிஸ் பீரியட்ல நாங்க கூட நின்றுருக்கோம். நவ் இட்ஸ் தேர் டைம் டு கிவ் இட் பேக் அப்படின்றார். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். நாங்கள் வந்து திமுகவுடைய சங்கடமான சந்தர்ப்பங்களில் அவர் கூட நின்றுக்கிறோம். இப்ப எங்களுக்கு தேவைக்கு அவங்க நிறைவேற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கின்றார். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, இட் இஸ் ஒரு டியூட்டி. நான் உனக்கு வந்து நீ போன முறை கேட்டபோது கொடுத்தேன்ல, இப்போ நீ எனக்கு திருப்பி கொடு அப்படிங்கிற ஒரு சென்ஸ். அப்போ வந்து டிஎம்கேவை பைண்ட் பண்ணது காங்கிரஸ் இந்த இடத்துல. அப்ப அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, தெளிவா அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நம்மளால தான் டிஎம்கே ஜெயிக்குது, நம்ம இல்லைன்னா டிஎம்கே ஜெயிக்க முடியாது. இந்த சென்ஸ் வந்து டெல்லிக்கு சொல்லப்பட்டிருக்கு.